அன்பான உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ப்ரெக்னன்சி டைமில் பொங்கல் வருது இல்லையா, பொங்கலுக்கு க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டீப் க்ளீனும் டிக்ளரேஷனும் தான். தேவையில்லாத பொருட்களை தூக்கி போட்டுருவோம், போகி பண்டிகையோடு சேர்த்து தூக்கி போட்டுருவோம் அப்படின்ற ஐடியாவில் நான் க்ளீன் பண்ணதை தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஒரு ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ ஆக்டிவாகவும் இருக்கணும், சேம் டைம் எவ்வளோ சேஃபாகவும் நம்ம வேலை பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இதில் காமிச்சிருக்கேன். எப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருமே ஒர்க் பண்ணும்போது வீடு ஃபெஸ்டிவல் அப்படின்னு வரும்போது ரொம்ப சேஃபாக க்ளீன் பண்ணுங்கள் வீடை. அதுதான் ரொம்ப முக்கியம். வீடை க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப முக்கியம் கிடையாது, ரொம்ப சேஃபாக பண்ணணும், அதுதான் முக்கியம். இது பாப்பா சிவபுராணம் ஒப்புவித்தல் போட்டியில் சேர்ந்துருந்தா, ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பரிசு 3ஆம் பரிசு வாங்கியிருக்கா. நானும் என் வீட்டுக்காரும் இதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணவே இல்லை. அவங்க டீச்சர்ஸோட சப்போர்ட்டில் தான் 3ஆவது பரிசு சிவபுராணம் ஒப்புவித்தல் அப்படின்றதுல போட்டியில் கலந்துக்கிட்டு 3ஆம் பரிசு வாங்கினது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அதுக்கு கிஃப்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, புக்ஸு, ஒரு பேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 300 இருந்தது, ஒரு 200 தான் நான் எடுத்திருக்கேன், அதுக்குள்ளே ஒரு 100 இருந்தது. இது பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் வாழ்த்து. முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்து சொல்லுவோம். இது எனக்கு க்ரீட்டிங்காக என் குழந்தை பொண்ணு அனுப்பியிருக்கா. அப்புறம் இது களி, திருவாதிரை களி மாதிரி என் வீட்டுக்காரர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த களியை கிண்டி கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஃபுல்லாக வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் கொண்டு பின்னாடி கொல்லைப்புறத்தில் போட்டுட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து க்ளீன் பண்ணது எல்லாமே என் வீட்டுக்காரர் தான். நான் சும்மா சப்போர்ட்டுக்கு உட்காந்துட்டு ரொம்ப சிம்பிளான வேலையாக தான் செஞ்சேன். எடுத்து கொடுக்குறது, இந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது என்னோடய கிச்சனில் உள்ளது. இது எல்லாமே ஒரு 2 நாள் சேர்த்து தான் நான் பார்த்தேன். ஃபுல்லாலாம் ஒர்க் பண்ணவே கிடையாது. இது இருக்க எல்லாத்தையும் வெளியில் கொண்டு போய் வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணி இதெல்லாம் ஃபுல்லாக டீப்பாக ரூமை வெக்கேட் பண்ண மாதிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டு அந்த எல்லாம் இது பழைய காலத்து வீடு அப்படின்றதுனால அந்த சுவரில் இருக்கக்கூடிய இது உதிருது. சுண்ணாம்பு இருக்கு இல்லையா, சுண்ணாம்பு காரை சொல்லுவாங்க, கார மண்ணில் தான் இந்த வீடு கட்டினாங்க. இது 11 மணிக்கு மேலே ஒரு ஜூஸ் தான். ஜூஸில் மாதுளை ஜூஸும் மாதுளையோடு சேர்த்து ஒரு நெல்லிக்காயும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஜூஸாக அடித்து குடிச்சிட்டு அப்புறமா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு களி, 2வது 11 மணிக்கு ஒரு ஜூஸு, இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டாச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதோட நாட்டு சக்கரை சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு குடிச்சாச்சு. ஏன்னா நாட்டு மாதுளைங்கிறதுனால. இது பாப்பா பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பா கிட்டேருந்து நுரைய அள்ளிட்டு வந்துட்டா. நான் வந்தோடனே விரட்டுறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அதை நான் அவங்க அப்பாவை ஷூட் பண்ணேன். நான் அவளை தான் இது பண்ணுறேன்னு நினச்சிட்டு பாப்பா நுரைய காட்டிகிட்டு இருந்தா. அவங்க அப்பா தான் ஃபுல்லாக கழுவ செய்ய எல்லாமே பண்ணாங்க. மேலே ஃபுல்லாக கோக்காளி போட்டு ஒட்டடை எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் அவங்க அப்பா தான். கீழே மட்டும் நான் அப்படியே நின்னாப்பில் எதாவது பார்த்துக்கிட்டேன். இப்போ எனக்கு 6 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறது, அதே மாதிரி வாக்கிங் போகிறது, இது எல்லாமே நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்துருவேன். ஆடி மாதத்துலேருந்து தான் என்னோடய ப்ரெக்னன்சி பீரியட் ஸ்டார்ட் ஆனது. ஆடியிலேருந்து கணக்கு இப்போ வரைக்கும் 6 மாதம் முடிய போகிறது. அதில் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் ஹெவி வாமிட்டிங் இருந்ததுனால நான் டீப் க்ளீன் பண்ணலை. ஸோ அதனால் இந்த தடவை ரொம்பவே எங்கள் வீட்டில் டஸ்ட் அதிகம்தான். அதனால் ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி டைல்ஸ்லேயும் சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சோப் ஆயில் போட்டு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். கிச்சனில் எப்போ பார்த்தா எப்படினாலும் ஆயில் படத்தான் செய்யும், அந்த ஆயில் டஸ்ட் இருக்க தான் செய்யும். அதனால் சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்படியே சோப் ஆயில் போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி அப்படியே தண்ணியை ஊற்றி அலசி விட்டு வீடு தொடச்சா தான் அது ஒரு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஸோ கதவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டாச்சு. ஃபுல்லாக மேலே எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக அடியில் கிச்சனுக்கு அடியில் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலசி விட்டேன். ஃபினிஷிங்கில் என் வீட்டுக்கார் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் நினச்ச மாதிரி வீடை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஓவராலாக ஒரு லுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதில் என்னால் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண முடியலை. நான் ஃபுல்லாக தொடச்சி செஞ்சு க்ளீன் பண்ணக்குள்ள எனக்கு உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்குது செய்யுது. அதனால் இது பண்ணலை. ஃபைனலாக அலசி விட்டு முடிச்சுட்டு நான் தொடச்சி கொடுத்தேன். அவங்க தான் எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க. 2 ரூம் அப்படிங்கும்போது ரொம்பவே 2 நாள் பயங்கர அசதி தான்.
என்னால் முடியலை, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியே வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாஸ்டிக் டப்பா கூட கீழே போட மனசு இருக்காது. ஆனால் இந்த தடவை எப்படியாவது சரி நம்ம யூஸ் பண்ணாத பொருட்களை கண்டிப்பாக கீழே போட்டுருவோம் அப்படின்ற மனநிலையில் தான் இந்த டிக்ளரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணது. அடைச்சி வச்சுருந்தாலும் அப்படியே ஒரு நீட்டாகவே இருக்காது, பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். மத்தியானம் வந்து சாப்பாடுக்கு கேரட்டும் பீட்ரூட்டும் தான். கேரட் கொஞ்சம் தான் இருந்தது, பீட்ரூட் கொஞ்சம் தான் இருந்தது. ஸோ தனித்தனியாக வந்து பொரியல் பண்ணி சாம்பாரும் வச்சாச்சு. அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க. வரும்போது பார்த்திங்கன்னா 2 கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண முடியலை, எல்லாருமே சாப்பிட்டுட்டு அந்த ஐயாவும் கிளம்பிட்டாங்க. மறுநாள் காலையில் 2 இடியாப்பம், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் போட்டு காலையில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறமும் மறுபடியும் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஒரு என்னோடய சாரீ லுக். இது வரைக்கும் நான் சாரீ லுக்கில் காமிச்சிருது இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடு க்ளீன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான வைப்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாம் வந்து வெளியில் போயிடும். நம்ம பாசிட்டிவாக ஒரு புதிய உணர்வுகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும். என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் இருக்கக்கூடிய க்ளீனிங் ஒர்க்கும் ஹெல்த் கேரும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு ஒரு ஹேர் கேர் வீடியோவோட நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.